மக்களே ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாராம். அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் ஊரா, வீடு வீடா போய் நான் இறைவன பத்தி சொல்றது, இது மாரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. 40 வருஷமா அந்த வேலைய பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. நான் ஒரு நாள் என்னாச்சுன்னா, பாலைவனத்துல போயிட்டே இருக்கா, தண்ணி தவிச்சிருச்சு. தண்ணி தவிச்சிட்டு அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துருக்காரு. கடவுளே ஒரு கிணறு குடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னோனே, கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு கிணறு வந்துருச்சு. கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோனே, கொஞ்சோண்டு தண்ணி கிணத்துல வந்துருச்சு. ஐயோ! கொஞ்சம் தானே தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருன்னா பெரியவரு, தன்னோட துண்ட எடுத்து உள்ள தூக்கி போட்டு, அதில அது தண்ணிய நனைச்சு புழிஞ்சு குடுத்துட்டு படுத்துட்டாரு. படுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, ஒரு மான்குட்டி, பெரிய மான்குட்டி ஓடி வந்துகிட்டு இருந்திருக்கு. சரி, ஓரமா போய் படுத்துறாரு. மான்குட்டை என்ன செஞ்சுச்சுன்னா, கிணத்த பார்த்துருக்கு, வானத்த பார்த்துச்சு. கிணத்த பார்த்துட்டு வானத்த பார்த்தோன்னா, கிணறு நெறைய தண்ணி வந்துருச்சுங்க. அப்படியே நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு 100, 150 மான் குளிச்சுட்டு போயிருச்சு. சரி, பெரியவருக்குன்னா கோபம் சாமியை பார்த்து. நான் இத்தனை வருஷமும் உனக்காண்டி எவ்வளோ சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன செஞ்ச? கிணத்துல இத்தினூண்டு தண்ணியை கொடுத்த. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணியை குடித்தேன். ஆனால் அந்த மான் உனக்கு அப்படி என்ன செஞ்சிருச்சு? உன்னை பார்த்து கேட்டுன்னா அவ்வளோ தண்ணி கொடுத்த. அப்போ சாமி கேட்டாராம், உனக்கு என்ன வேணும்? நீ என்ன கேட்ட? கிணறு கேட்ட, கிணறு கொடுத்தேன். தண்ணி கேட்ட, தண்ணி கொடுத்தேன். ஆனால் உனக்கு இவ்வளோதான் வேணும்னு சொல்லி கேட்டியா? இப்படி தாங்க நம்ம எல்லாருமே சாமியை கும்பிட்றோம், தெய்வங்களை வழிபடுறோம். என்ன வேணுன்றதை நமக்கு என்ன வேணுன்றதை தெளிவு இன்ன வரைக்கும் யார்ட்டையுமே இல்லை. தெளிவாக கேளுங்க, எல்லாமே தெளிவாக நிறைய கிடைக்கும். நன்றி.